கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார்னு ஆதியாகமம் 45:6-8 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் கர்த்தராகிய தேவனை அறிஞ்சு கொண்டதை போல அவங்களும் அவரை அறிய விரும்பினான். அதுக்காக அவன் ஒரு சில உண்மைகளை அவங்களிடத்துல தொடர்ந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதுவரை யோசேப்பின் வாழ்க்கையில் நடைபெற்றது எல்லாம் தேவனுடைய திட்டம்னும், தேசம் கடுமையான பஞ்சத்தை சந்திக்க போவதனால அவனை எகிப்திற்கு அனுப்பி பார்வோனுக்கு ஆலோசனை சொல்கிறவனா உயர்த்தினார்னு விவரிக்கிறான். பார்வோன் யோசேப்பை மிகவும் உயர்த்தியதால் எகிப்தை கிட்டத்தட்ட அவன் ஆட்சி செஞ்சான். நிச்சயமாக அவன்தான் பார்வோனின் பெயரில் எகிப்தை ஆட்சி செஞ்சான். ஒரு இளம் எபிரேய ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞன் இந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியும்னு யாரால் கற்பனை செய்ய முடியும்? இது மனிதனால் சாத்தியமே இல்லாதது தான். ஆனால் தேவனால் முடியாதது எதுவுமே இல்லை. கர்த்தர் மீதான தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய சகோதரர்களோட பகிர்ந்து கொள்றதுல யோசேப்பு உற்சாகமாக இருந்தான். அவங்கள தேவன் நேசிக்கிறாருன்ற உண்மையை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தி அவர் மீதான நம்பிக்கையை வளர்க்க தன்னுடைய சாட்சியை அவன் பகிர்ந்து கொள்கிறான். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான்னு சொல்லுங்கள்னு 9-11 வரை உள்ள வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலா அவன் உயிரோடு இருக்கிறதையும் நல்லா இருக்கிறதையும் தன்னுடைய அன்பான தந்தைக்கு சொல்லணும்னு விரும்பினான். அவன் அவரை நேசிக்கிறதையும் அவருக்கு தான் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கிறேன்ற செய்தியையும் அனுப்ப விரும்பினான். ஒவ்வொரு வருடமும் பஞ்சம் அதிகமாகும். இன்னும் 5 வருட பஞ்சம் மிகப்பெரிய செல்வந்தனை கூட முற்றிலுமாக வறுமையில் தள்ளக்கூடியதுன்றத அவருக்கு சொல்லி முழு குடும்பத்தையும் தான் பராமரிப்பேன்னு அந்த செய்தியை அனுப்ப விரும்பினான். ஆனால் அவங்க இன்னும் தயக்கத்தோடையும் குழப்பத்தோடையும் அவனை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. காரணம், ஆச்சரியம் கலந்த அதிசயத்தை அவங்களுடைய கண்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக, இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான்றத உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதேன்னு தன்னுடைய உடன் பிறந்த தம்பியின் பெயரை சொல்கிறான். ஆமாம், இது நிச்சயமாக யோசேப்பு தான். அவன் நம்மளுடைய எபிரேய மொழியில் பேசுகிறான், தம்பியின் பேரை சொல்கிறான். இவன்தான் யோசேப்புன்னு உறுதிப்படுத்த இதை விட வேற என்ன வேணும்? குழப்பமும் சந்தேகமும் இருந்தவங்களுக்கு புரிய வைக்கிறது கடினம்தான். ஆனால் அதை திறம்பட யோசேப்பு செஞ்சான். இது எல்லாத்தையும் சொல்லி தன்னுடைய தம்பியாகிய பெஞ்சமீனுடைய கழுத்தை கட்டிக்கிட்டு அழறான். சிறுவனாக இருந்தவன் வளர்ந்து வாலிபனாக நிற்கிறான். அவனுக்கும் தன்னுடைய அண்ணன் தான் தனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இந்த நபர்ன்ற தெளிவு வந்ததும் அவனும் யோசேப்பின் கழுத்தை கட்டி கொண்டு அழறான். சகோதரர்கள் எல்லாருமே இவன்தான் தங்களுடைய சகோதரன்ற தெளிவு பெற்றவங்களா அவனை கட்டி பிடிச்சு அழறாங்க. இங்கே எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் ஆசீர்வாதங்களை நம்மளுடைய தகப்பனுக்கு எடுத்து சொல்லி அவரை இங்கே விரைவாக அழைச்சிட்டு வாருங்கன்னு யோசேப்பு கட்டளையிடுறான். அவன் குடும்பத்தில் மூத்தவனாக இல்லைன்னாலும் அவன் தன்னுடைய சகோதரர்களை விட ரொம்ப இளைஞனாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரத்தோட கட்டளையிடுறான். யோசேப்பு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கல, அதுக்கு மாறா கட்டளையாக சொல்கிறான். ஆதியில் அவனுடைய கனவுல அவனுடைய நட்சத்திரத்தை மற்ற நட்சத்திரங்கள் வணங்கியதாக சொன்னான். ஆமாம்,
அது இப்பொழுது நிஜமாகுது. அவன் அதிகாரத்தையும் ஞானத்தையும் பெற்றவனா சரியா ஆளுமை தன்மையோட இருந்தான். யாக்கோபினுடைய சகோதரர்கள் வந்தாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்ட பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. பிரியமானவர்களே, யோசேப்பு தன்னை பற்றியும் தனக்கு எகிப்தில் உண்டாயிருக்கக்கூடிய மகிமையை பற்றியும் பேசினதை பார்க்குறப்போ தேவனை பற்றியும் அவருடைய திட்டத்தை பற்றியுமே அதிகமாக அவன் பேசினான்னு நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் செயல்பட்டாருன்றத தன்னுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் உணர்ந்திருந்தான். அவனுடைய சகோதரர்களை சமாதானப்படுத்தவும் இல்லை தெளிவுபடுத்தவும் பொய்யான ஒன்று அவங்களுக்கு அவன் சொல்லலை. அவன் பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மையானவைகள். எல்லா வார்த்தையிலையும் தேவன் செய்தவைகளை முன்னிலைப்படுத்தினான். அவருக்குரிய மகிமையை செலுத்தினான். தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் தேவன் தான்றதுல தெளிவாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சம்பாதிச்சது ஏன் திறமை ஏன் ஞானம்னு நம்மளை குறித்து பெருமையாக சிந்தைகள் நமக்கு வர்றது உண்டு. ஆரம்பத்தில் விசுவாசமாக பேசுகிறவங்க கூட கொஞ்சம் பெரிய இடத்துக்கோ இல்லை அதிகாரத்துக்கோ உயர்ந்துட்டா அவங்க பேசக்கூடிய விதமே மாறி போயிடுது. தாழ்வான நிலையில் மற்றவங்கள மதிக்கிறவங்களா கொஞ்சம் உயரமான நிலைக்கு உயரும்போது யாரையும் பொருட்படுத்துறதில்ல. ஆனால் தன்னுடைய நிலை தாழ்ந்தாலும் இல்லை உயர்ந்தாலும் அவன் தேவனை மட்டுமே முன்னிலைப்படுத்தவும் தாழ்மையாக இருக்கவும் விரும்பினான். தனக்கு தீமை செஞ்சவங்க என்ன நிலையில் இருந்தால் என்னன்னு விட்டுடாம அவங்க நலனுக்காக பிரயாசப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை வாசிக்கக்கூடிய நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நாம் எப்படியாப்பட்ட குணாதிசயம் உடையவங்களா இருக்கிறோன்றத சிந்திப்போம். யோசேப்பின் நற்குணங்களை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கக்கூடிய காரியங்களை கடைப்பிடிப்போம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. ஆமீன்.